Good morning students. Today teaching for class 10th science. Today about the topic magnifications of a lens. Magnification of a lens. தமிழ் இதை நம்ம உருப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் இதை நம்ம உருப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே உருப்பெருக்கம் அப்படின்னா மிக சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை மிக பெரிதாக பார்க்கக்கூடிய தன்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உருப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வெரி ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப லார்ஜ் சைஸாக மாற்றக்கூடிய ஒரு மெத்தடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வி ஹாவ் மேக்னிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் லென்சஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் இருக்குது, ஸ்பெரிக்கல் லென்சஸ் இருக்குது. மிரரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கான்வெக்ஸ் மிரர் இருக்குது, கான்கேவ் மிரர் இருக்குது, பிளேன் மிரர். அப்போ 3 டைப் ஆஃப் மிரர்ஸ் இருக்குது. அப்போ அந்த 3 டைப் ஆஃப் மிரர்ஸ்க்கும் இந்த ஃபார்முலா வந்து உபயோகம். அதாவது இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடு அதுக்கு உபயோகம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸு லென்சஸ். அப்போ லென்ஸில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கான்கேவ் லென்ஸு, இன்னொன்று கான்வெக்ஸ் லென்ஸு. அதாவது தமிழில் குழி லென்ஸ், குவி லென்ஸ். அப்போ 2 வகையான லென்ஸ் இருக்குது. அப்போ இந்த 2 வகையான லென்ஸுக்கும் இந்த உருப்பெருக்கம் அதாவது மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அதுக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் லென்சஸ் ப்ரொடியூஸ் மேக்னிஃபிகேஷன் அண்ட் இட் இஸ் டிஃபைன்டு ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த, கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹைட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கிலீஷில் நம்ம இமேஜ்னு சொல்கிறோம், தமிழில் அதை பிம்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இமேஜோட ஹைட்டை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதாவது பிம்பத்தோட உயரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா தமிழில் பொருள். அப்போ இமேஜோட ஹைட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும், ஆப்ஜெக்டோட ஹைட்டும் நோட் பண்ணிக்கணும். அதாவது பிம்பத்தோட உயரத்தையும் எடுத்துக்கணும், பொருளோட உயரத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னிஃபிகேஷன் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எம், ஸ்மால் லெட்டர் எம். அதாவது மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிற உருப்பெருக்கம் அதுக்கு குறியீடு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எம், ஸ்மால் எம் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்மால் எம் அப்படின்னாவே மேக்னிஃபிகேஷன். தமிழ் நம்ம உருப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உருப்பெருக்கத்துக்கு குறியீடு என்னது, ஸ்மால் எம். இதை நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு இஃப் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஹச். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், பொருள். பொருளோட உயரத்தை நம்ம என்ன சொல்லலாம், ஹச். பொருளோட உயரத்தை ஹச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளோட உயரத்தை நம்ம ஹச் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹச் அப்படின்னாவே உயரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பிம்பத்தோட உயரம் ஹச் டேஸ். அதாவது பொருளோட உயரத்தை வந்து ஹச்சு, அதே அதோட நிழல் தான் பிம்பம். அப்போ பிம்பத்தோட உயரம் வந்து ஹச் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே சொல்கிறாங்க, ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் ஹச் டேஸ். த மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை லென்ஸ் இஸ். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஒரு ஃபார்முலா மேக் பண்ணுறோம். அதாவது உருப்பெருக்கத்து மூலமாக ஒரு விதியை உருவாக்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தை நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா பொருளோட உயரம் ஹச், ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து ஹச் நம்ம யூஸ் பண்ணோம். அதே இமேஜோட ஹைட்டை வந்து ஹச் டேஸ். அதாவது பிம்பத்தோட உயரத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஹச் டேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த உறுப்புகள் அதாவது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஃபார்முலா மேக் பண்ணலாம். அந்த ஃபார்முலா தான் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. அதாவது உருப்பெருக்கத்திற்கான விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் எம். எம்னு என்னது, உருப்பெருக்கம். மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அது இமேஜை டிவைட் பை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெட்டர் அதுக்கு யூஸ் பண்ணால் ஹச் டேஸ் பை ஹச், ஹச் டேஸ் பை ஹச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்சோ இட் இஸ் ரிலேட்டட் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூ. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கணும், யூ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொருளோட தொலைவு
பொருளோட தொலைவுக்கு என்ன குறியீடு பயன்படுத்தணும்? u. அப்போ பிம்பத்தோட தொலைவுக்கு v, அதாவது இமேஜோட டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும்? v அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அப்படி யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம மேக் பண்ணுறோம். அதாவது m மேக்னிஃபிகேஷன், m அப்படின்னாவே மேக்னிஃபிகேஷன் உறுப்பு இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம் distance of the image v, distance of the object u, distance of the image v, distance of the object u. அப்போ ஃபார்முலா m equal to v by u, m equal to v by u அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பிம்பத்தோட தொலைவு பை பொருளோட தொலைவு ஈக்குவல் டு v by u அப்போ நம்ம சொல்லலாம். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து நம்ம எத்தனை ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? 2 ஃபார்முலாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 விதியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1, மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1, தென் வி கெட் an enlarged image. அதாவது நாம் இந்த 2 ஃபார்முலாவையும் ப்ராப்ளத்தில், அதாவது ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணி ஆன்சர் வந்து 1க்கு மேலே, அதாவது 1 கிரேட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 நம்பருக்கு மேலே வந்துச்சுன்னா அப்போ இமேஜ் எந்த சைஸு? என்லார்ஜ் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை லெஸ் தென் 1 இருந்தால் இமேஜோட சைஸ் என்னவாக இருக்கும்? லெஸ்ஸு, அதாவது வெரி வெரி ஸ்மால் இமேஜாக இருக்கும். அதாவது நம்ம உருப்பெருக்கத்தோட விதிகளை கணக்கீட்டில் பயன்படுத்தி அப்போ வரக்கூடிய விடை, அதாவது ஆன்சர் 1 விட அதிகமாக இருந்தால் பிம்பம் பெரிதாக இருக்கும், 1 விட சிறிதாக இருந்தால் பிம்பம் என்னவாக இருக்கும்? மிக சிறிதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் லெஸ் தென் 1, தென் வி கெட் எ டிமினிஷ்டு இமேஜ். ஒருவேளை 1 விட கம்மியாக இருந்தால் இமேஜோட சைஸ் என்ன இருக்கும்? ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். 1 விட கிரேட்டராக இருந்தால் இமேஜ் என்னவாக இருக்கும்? பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த டாபிக்ஸில் எத்தனை ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கோம்? 2 ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கோம். ஒன்று வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு m, அதாவது m ஈக்குவல் டு v by u அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா தமிழில் நம்ம லென்ஸ் விதி உருவாதல், அதாவது லென்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அந்த ஃபார்முலா எப்படி ஃபார்ம் ஆச்சு? அதாவது லென்ஸுக்குன்னு ஒரு விதி இருக்குது. 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u, இதுதான் லென்ஸோட விதி. இந்த விதி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த டாபிக்ஸ் தான் இது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல் லென்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். அதாவது லென்ஸ் எல்லாமே ஒளி, லென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே லென்ஸில் ஒளி உள்ளே புகுந்து வெளியே வரக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். அப்போ எல்லா வகையான லென்ஸுமே ஒளியானது உள்ளே புகுந்து வெளியே வரக்கூடிய தன்மையை தான் பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க? ஒளி ஊடுருவும் தன்மை கொண்ட பொருள் அப்போ நம்ம சொல்லலாம். அதாவது லைட் என்ட்ராகி வெளியே வரும், அவுட் சைடு வரும். அந்த மாதிரி மெட்டீரியல் தான் எதில் யூஸ் பண்ணுறாங்க? லென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் லென்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். எனி ஆப்டிகலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வில் ஹேவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது இது மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக அதில் என்ன நடக்கும்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஒளி விலகல் எண், அதாவது ஒளி விலகல் எண் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லென்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாவே அதில் என்ன ஃபார்ம் ஆகும்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம், லைட்டு ஃபஸ்ட்டு என்ட்ராகும், என்ட்ராகிட்டு அவுட் சைடில் வரும்போது பெண்டாகி வரும். அதாவது லைட் ஃபஸ்ட்டு என்ட்ராகிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், என்ட்ராகிட்டு லென்ஸில் என்ட்ராகிட்டு வெளியே அவுட் சைடில் வரப்போ லைட்டோட ரே எப்படி இருக்கும்? பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது தமிழில் ஒளி விலகல் அடைதல். ஒரு லென்ஸ் இருக்குது, லைட்டு போய் போடுற வரைக்கும் நேராக இருக்கும், பட்டுட்டு வெளியே வரப்போ அது பெண்டாகி வரும், வளைஞ்சு வரும். அதனால தான் அதுக்கு பேர் ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லலாம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த லென்ஸ் ஃபார்முலா ரிலேட்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லென்ஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோக்கல் லென்த் அப்படின்னாவே குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவிய தொலைவு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, ஆப்ஜெக்டோட லென்த்தும் இமேஜோட லென்த்தும் பொறுத்து இருக்குது. அதாவது குவிய தொலைவு அப்படிங்கிறது
பொருளோட தொலைவிற்கும் பிம்பத்தோட தொலைவிற்கும் ரெண்டு தொலைவும் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் எ மேக்கர் ஆஃப் எனி லென்ஸ் knowledge of radius of curvature of the lens is required. This clearly indicates the need for an equation the relating the ratio of curvature of the lens, the refractive index of the given material of the lens and the required focal length of the lens. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு லென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு லென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு லென்ஸில் எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னா 2 சர்ஃபேஸ் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடு ஒரு ஆஃப் லென்ஸும் ரைட் சைடு ஒரு ஆஃப் லென்ஸும். அப்போ 2 ஆஃப் லென்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஃபுல் லென்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் லென்ஸுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், ரைட் சைடு ஆஃப் லென்ஸுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், R1 R2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீழே வரக்கூடிய ஃபார்முலாவில் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதாவது நம்ம பழைய கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம், ஒரு லென்ஸுனாவே அதில் எத்தனை பகுதி இருக்குது, 2 பகுதி இருக்குது. அதாவது வலது பக்கம் ஒரு அரை லென்ஸும் இடது பக்கம் ஒரு அரை லென்ஸும். அப்போ 2 அரை லென்ஸு சேர்ந்து தான் ஒரு முழு லென்ஸாக உருவாகுது. அப்போது ஒரு அரை லென்ஸுக்கு ஒரு ஆரம் இருக்கும், ரெண்டாவது அரை லென்ஸுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆரம் இருக்கும். அப்போ ஆரத்துக்கு குறியீடு R1 R2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இஸ் ஒன் சச் ஈக்குவேஷன்ஸ் இட் இஸ் கிவன் எஸ். அதாவது இப்போ நம்ம சொன்ன மெத்தடை வச்சு லென்ஸ் ஃபார்முலா எப்படி உருவாக்குறது, அதாவது லென்ஸ் ஃபார்முலா எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1/f. 1/f அப்படிங்கிறது 1ங்கிறது வேல்யூ, எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்து, தமிழில் நம்ம குவிய தொலைவுன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு ப்ராக்கெட் மியூ -1. அங்கே புதுசாக ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டருக்கு நேம் வந்து மியூ -1. மியூ அப்படிங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தமிழில் ஒளி விலகல் எண்ணுக்கான குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். -1 ப்ராக்கெட் 1/R1. R1ங்கிறது ரேடியஸ் 1, R2ங்கிறது ரேடியஸ் 2. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் லென்ஸுக்கு R1, செகண்ட் ஆஃப் லென்ஸுக்கு R2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபார்முலா 1/f = மியூ -1 ப்ராக்கெட் 1/R1 - 1/R2. இதுதான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். லென்ஸ் ஃபார்முலா எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுட்டோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. when a ray of light, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி, where mu is the refractive index, where mu is the refractive index of the material of the lens. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மியூ அப்படின்னாவே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆஃப் த லென்ஸ் சொல்லிட்டோம். R1 அண்ட் R2 ஆர் த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த 2 ஃபேஸஸ் ஆஃப் த லென்ஸு. அதாவது 2 ஆஃப் லென்ஸ் இருந்தால் தான் ஒரு லென்ஸு. அப்போ 2 ஆஃப் லென்ஸுக்கு என்னது R1 R2ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் F இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸு. அப்போ எஃப்ங்கிறது என்னது, குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1, அதாவது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது மேக்னிஃபிகேஷன் தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம், உருப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உருப்பெருக்கம் அப்படின்னா மிக சிறிதாக இருக்கக்கூடிய பொருளை மிக பெரிதாக பார்க்கக்கூடிய தன்மை. அதாவது வெரி ஸ்மால் சைஸை ரொம்ப லார்ஜ் சைஸாக பார்க்குறது மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்னிஃபிகேஷன் லெட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், எம் யூஸ் பண்ணுவோம். அப்போ எம் யூஸ் பண்ணி எத்தனை ஃபார்முலா உருவாக்கலாம், 2 ஃபார்முலாஸ் உருவாக்கலாம். m = height of the image by height of the object. அதாவது பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம். அப்போ அதுக்கு குறியீடு என்ன பயன்படுத்தும், h'/h. இது ஃபார்முலா 1. அப்போ எம்மோட ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா வருது, m = distance of the image. அதாவது பொருளோட, அதாவது பிம்பத்தோட தொலைவு பை பொருளின் தொலைவு, distance of the object = v/u. அப்போ 2 ஃபார்முலாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸில் வரக்கூடிய ஆன்சரை வச்சு நம்ம இமேஜோட சைஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது 1 விட கிரேட்டராக இருந்தால் லார்ஜ் சைஸு, 1 விட லெஸ்ஸாக இருந்தால் ஸ்மால் சைஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் சமன்பாடு, அதாவது லென்ஸு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இதில் மியூ அப்படின்னாவே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். எஃப்னா ஃபோக்கல் லென்த்து, R1ங்கிறது ஆஃப் லென்ஸோட ரேடியஸு, R2ங்கிறது செகண்ட் ஆஃப் லென்ஸோட ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஃபார்முலா 1/f = μ -1 ப்ராக்கெட் 1/R1 - 1/R2.
அப்போ லென்ஸோட ஃபார்ம் எப்படி மேக் ஆச்சு, அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் 2 டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது லென்ஸ், ஃபார்முலா மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.